முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாகவே ஒரு ஸ்தம்பன நிலைமையில் இருந்து வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் நீச்ச நிலைமையில் இருந்தார். கடகத்தில் வந்து அவர் 4ஆம் இடத்துல நீச்சமாக பலவீனமாக இருந்தது. ஒரு 4-5 மாதமாகவே மேசராசிக்காரர்கள் நல்லா இல்லை. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் 7ஆம் தேதியிலிருந்தே அவர் நீச்ச நிலை விலகி அதிநட்பு நிலைன்னு சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் 5ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஏற்கனவே நடந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக 11ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதும் நல்ல விதமான ஒரு அமைப்பு. ஆகவே கடந்த 3-4 மாதமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலையோ அதிலிருந்தெல்லாம் அப்படியே வெளியே வர போகிறீங்க மேஷராசிக்காரர்கள். பெரிய அளவில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே விலகி இந்த மாதம் முழுவதும் ராசியில் அமர்ந்து சுபத்துவப்படுத்துவதாலும் தைரியமான எண்ணங்கள், தைரியமான செயல்கள், எதையும் சந்திக்க பயந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் முற்றிலுமாக மாற்றம், பணவரவுகள் கொஞ்சம் கையில் நன்றாக இருக்கக்கூடிய சூழல், வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் திருப்தியான போக்குகள் இருக்கக்கூடிய தன்மை, பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்தையே வலுத்து பார்க்கக்கூடிய சூழல் மிகப்பெரிய அளவில் நல்லா. என்ன மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ, எந்தெந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ, வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் போன்ற அமைப்புகளுக்கான அடிப்படை அம்சங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனையும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே 3ஆம் இடத்துல போய் சேர்ந்து குருவோடு சேர்ந்து சூரியன் சுபத்துவத்தை அடைகிறார். சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது தைரியம், வீரியம், புகழ் போன்றவைகள் நன்றாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கடன் நோய் போன்றவைகள் விலகும் என்பது ஜோதிட பலன். இந்த நேரத்தில் அரசு உத்தியோகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான விஷயங்கள், அப்பாவுடைய உடம்பு நல்லா இல்லை, அப்பாவுடைய விஷயங்கள் நல்லா இல்லை, அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியல, பூர்வீகத்திற்கு வர முடியவில்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தை வழி அமைப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பெற்றவர்கள் இருவரும் நல்ல விதமாக சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய அமைப்புன்னு 7.5 சனியுடைய பாதிப்புகள் சர்வ நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு தெரியாத வண்ணம். குறிப்பாக பாருங்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வந்து 7.5 சனி அமைப்புகள் பலவீன வேலையே செய்யாது, நல்லதுகளைத்தான் செய்யும். எப்படின்னா வீடு, வாகனம், வாசல் போன்ற ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருள் அமைப்புகளை கொடுக்கக்கூடியதைத்தான் செய்யும். ஆகவே யாரும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு பெரும்பகுதி நாட்கள் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய சுப மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம்